அந்த அவருடைய இப்போ வீடியோ வந்துங்குது என்னன்னு தெரில. ஒரு 55 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் 55 வயசு ஆனவர் வந்து தண்ணியை பார்த்தாவே பயப்படுறாரு, தண்ணிக்கிட்டே போக மாட்டார். அப்போது இந்த ஃபவுண்டர் EFDன்னு பண்ண அவர் அந்த டாக்டர் வந்து அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு காமிக்கும்போது அவர் கூப்பிட்டா கூட போகிறதில்ல. அப்போது அது ஒரு டேப்பிங் சிஸ்டம். அது வந்து முக்கியமான நம்மளுடைய எனர்ஜி பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணி அது இது பண்ணும்போது அங்கே வந்து அந்த எரேஸ் ஆகும், அந்த மைண்டு ஆழ்மனதில் அந்த பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த இதுங்க போயிட்டு அது அங்கே ஒர்க் அவுட் ஆகி அந்த இடத்துல இருக்கிறத வந்து அது ரிலீஸ் பண்ணி, இப்போ எப்படி நம்ம அக்கு ப்ரெஷரில் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது அது இன்னொரு இடத்துல போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணி இது பண்ணுறோம், அதே போல் அந்த இடத்துல நீங்கள் வந்து தட்டும்போது அந்த தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இது வந்து இதில் வந்து பாடி விஷயங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வருது, ஒரு இது வருது அப்படின்னாக்கா என்னென்னன்றதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணுவீங்க. என்னென்ன வந்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது எது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி போகும்போது எனர்ஜி மெயின் இல்லைங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, அதனால தான் கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுறேன், தெரியட்டும். இது எனர்ஜி ஒரு ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு பார்க்க போகிறது இதுதான். இது வந்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எல்லாத்தையுமே இது பண்ணுறது இதுனாக்கா இதான் மெயின் வந்து நம்ம இதுக்கு தான் போகிறோம்.
ஆமாம் ஆமாம், இது பெரிய சப்ஜெக்ட். அது அதான் அதை போல இது அது சின்ன ஆமாம், இது பெருசாக தான் போவோம். ஏன்னா இது பண்ண பிறகு இதுதான் இப்போ அந்த ஆன்டினாலாம் இதில் தான் வரும். மிச்சத்தை எழுத போல ஒரு இப்போ நம்மளுக்கு எனர்ஜி சப்ஜெக்ட் இருக்கிறதால ஃபில்அப் பண்ண டைம் ஆகுன்றதால ஒன்றா படித்து காமிச்சிடுறேன். டாக்ஸின் வரும்போது அதில் வரக்கூடிய தலைப்புகள் என்னன்னாக்கா, ஹெவி மெட்டல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அது வேணுது அப்புறம் ஒரு தடவை வேணுதை வச்சுக்கலாம் மேடம். அப்படி கூட பண்ணிக்கலாம். இது இப்போ இங்க எமோஷன் வந்திருக்கிறோம். எனர்ஜின்னா என்ன? ஆற்றல். ஓகேவா? ஸோ டாக்ஸிட்டி என்பது நச்சுத்தன்மை. சர்க்கியூட்ரி என்பது என்னன்னா சர்க்குலேஷன், நம்ம சுற்றமைப்பு. ஓகேவா? பேத்தஜின்ஸ் நோய் கிருமிகள். நம்ம நோய் கிருமிகளால் என்னென்ன ஒரு நோய்கள் நமக்கு வரும் அப்படின்றது, நோய் கிருமிகள், நோய் மூலம், இந்த மாதிரி. ஸ்ட்ரக்சரல் என்பது நம்ம பாடியுடைய கட்டமைப்பு இருக்குது, போன்ஸு, ஆர்கன்ஸு, இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அந்த தலைப்பில் வரும். அங்கே பாதிப்பு ஏற்படும் போது என்னென்ன வரும், அது எதனால் பாதிப்பு ஏற்படும்ன்றதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட் வந்துட்டு. நியூட்ரிஷனல் நாம் சாப்பிடக்கூடிய பொருள்ல இருந்து என்னென்ன நம்மளுக்கு நன்மை தீமைகள் இதாகுதுன்றது அது சப்ஜெக்ட். அது அதனுடைய தலைப்பெல்லாம் அதில் வந்துட்டோம். அதை இது பண்ணிடலாம். இது அழிச்சிடலாமா? இந்த 5 சப்ஜெக்ட் இது பண்ணி சார் எடுத்துட்டீங்களா ஃபோட்டோ? ஓகே. ஏன்னா அந்த ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் தியரி தெரிஞ்சிக்கினா நல்லா இருக்குன்றதுக்காக. இப்போ எனர்ஜின்னா என்னாச்சு? உணர்ச்சி, மனக்கிளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மனதனுடைய அடிப்படையாக வச்சு வரக்கூடிய எமோஷன்ஸ். இதில் இந்த எமோஷன் எடுத்தாவே டைம் பண்ணல. ட்ராப்டு எமோஷன் இது இல்லை, அது உள்ள போடும். அது இன்டீரியராக போகும்போது நிறைய தான் இதுங்க. அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன பார் சார், வாட்ஸ்அப் இது வேணா மேலே எமோஷனல் போட்டுருங்க. ரேப்பிட் எமோஷன்னா எல்லாருக்கும் புரியுதுங்களா? மாட்டிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு வரும்போது அதுலேயே மூழ்கி அதுலேயே இதாகும்போது நம்ம உள் மனசில் அது அடங்கிடும். எங்கே இருக்குதுன்னு என்னென்னலாம் தெரியாது. இப்போ அதில் இப்போ மாட்டிட்டு நம்ம சிக்கின்னு தவிக்கும் போது கூட அதனுடைய காரணமாக கூட நம்மளுக்கு நோய்கள் வரும், சில குளறுபடிகள் வரும். பாடியில் கெமிக்கல்ஸ், ஐயாவுடைய எண்ணம் ஆராய்தல் என்ற இதில் போனீங்கன்னாக்கா அது அந்த எண்ணத்தால் கூட எப்படி நன்மை தீமைகள் இருக்குது, பாடி கெமிக்கல்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு.
ஸோ அதில் வந்து நம்ம மாட்டின்னு வந்து வெளியே வர முடியாமல் அதன் காரணமாகவும் சில ப்ராப்ளங்கள்லாம் வருது. எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸுங்கோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் அது வந்து அந்த ட்ராப்டு எமோஷனில். ஆர்ட் வால்ன்றது வந்து அதுவும் அதே மாதிரி தான். இந்த ட்ராப்டு எமோஷன் மாதிரி உள்ளே போய் மாட்டிகிட்டே இருக்கோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த ரெசோனன்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒத்த மனப்பான்மை. அந்த இது இருக்கக்கூடிய அந்த நம்ம பாடியில் இருக்கிற அந்த எண்ணம் நெகட்டிவ் எண்ணத்துக்கும் நம்ம மற்ற இதுக்கும் வந்து அங்கே வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒத்த மனப்பாங்கு இருக்கும். அதுதான் அந்த இது வந்துட்டு எமோஷனல் ரெசோனன்ஸ். இப்போ ட்ராப்டு எமோஷன்னு எடுத்தோம். எமோஷன்லேயே வந்து 3 பகுதி வந்துச்சு. ட்ராப்டு எமோஷன், ஆர்ட் வால், எமோஷனல் ரெசோனன்ஸ். இப்போ இது மாத்திரம்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த இதில் வந்து ஃப்ரீ நட்டல் எஸ். பி வருமா எஃப் வருமா சார்? பி தான் கரெக்ட் இல்லைங்களா? ஃப்ரீன்றது வந்து இது ஃப்ரீன்றது ப்ரீவியஸ். எஸ். சார் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரீ நட்டல்ன்றது பிறப்புக்கு முன் ஒரு குழந்தை வந்து தாயினுடைய கருவில் இருக்கும்போதே அந்த தாயினுடைய அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள், அவர்களுடைய உணர்ச்சிகள், அவங்க என்ன சூழ்நிலையில் வளர்றாங்க இதெல்லாம் வந்து கூட அங்கே பாதிக்கும். அது அங்கே வந்து எஃபெக்ட்ஸுங்க இருக்கும் அதனுடைய தன்மை. ஸோ அதன் காரணமாக கூட உங்களுக்கு வந்து அந்த எமோஷன் அங்கே இதாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது இது என்ன காரணத்தால் இருக்குது அப்படின்றது தெரியாது. அந்த காரணமாக கூட நம்மளுடைய எனர்ஜி வந்து பாதிக்கப்படலாம். எனர்ஜி பாதிக்கப்படும் போது உங்களுக்கு நோய்கள் அங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரீ நட்டல்ன்றது இப்போ உதாரணம் இதுக்கு நல்லது கெட்டது கூட இருக்குதுங்க. இதில் ஒரு தாயின் கருவில் இருக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு இதாகும் அப்படின்றது வந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு தான் ஒரு கதை சொல்லி வச்சுருக்குறாங்க இல்லைங்களா உங்களுக்கு. சார் சொல்லிட்டார் சார், அபிமன்யு கதை இருக்குது இல்லைங்களா. அது தாய் நோயத்தில் இறங்கும்போது பத்மவிவேகத்தை வடிக்கிறது எப்படின்றது வந்து தெரிஞ்சு அந்த இதுங்கன்றது வந்து அந்த 15 ஞாபகம் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் எல்லாமே உதாரணத்துக்காக அங்கே சொல்லி வச்சுருக்கிறாங்க ஒரு கதைகளாக வந்துட்டு. ஃப்ரீ கன்செப்ஷன்ன்றதும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இதில் ஃப்ரீ கன்செப்ஷன் வரும். அது வந்து முன்கூட்டியே முடிவு எடுக்கிறது. இந்த இதுங்க எல்லாம் பண்ணுறது அது வேண்டாம் எழுதணுன்னு எழுதிடுறேன். இன்ஹெரிட்டட் என்னன்னாக்க பரம்பரை தன்மையாக வருது அப்படின்றாங்க. பரம்பரை குணம் அப்படி இப்படின்னாலாம் சொல்கிறாங்க. அந்த இதுங்கெல்லாம் வந்து இதில் அடங்கும். ஸோ அந்த குணாதிசயங்கள் காரணமாக கூட உங்களுடைய எமோஷனல் கெட்டுப்போம். அந்த எமோஷனல் பாதிப்பு ஏற்படலாம். அந்த பாதிப்பு காரணமாக உங்களுக்கு நோய்கள் வரலாம். அதுதான் இது ஃப்ரீ நட்டல் அந்த கன்செப்ஷன் முன்னாடியே வந்து அந்த அதெல்லாம் முன்னாடி தான். இது ரெண்டுமே வந்துட்டு பிறப்புக்கு முன்னுன்ற மாதிரி வருது. இல்லை ஒரு இது வேற ஏதோ ஒரு முன்கூட்டி நீங்கள் தீர்மானம் பண்ணி அதன் மூலியமாக கூட இதாகுது இல்லைங்களா. முதல்ல இது மூணுமே வந்து அந்த ப்ரீவியஸை பற்றி தான் தொடர்பு இருக்கக்கூடியதுங்க. இல்லை சும்மா உங்களுக்கு இதுக்காக நான் வந்து படிச்சு காமிச்சு போகணுன்னா படிச்சல நீங்கள் நோட் பண்ணிக்கணுன்னாக்கா உங்களுக்கு ஃபியூச்சர் போதும் ஒன்று. இல்லைன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு தடவை வேணும் தான் வச்சுக்கலாம்.
இது இதுங்களா அது நல்லா இருக்காது, ஒரு நீட்டாக எழுத வைக்கலாம், ஒரு யாருக்கிட்ட கொடுத்து வேணும்னாக்கா. இது நான் சும்மா எனக்கு பாயிண்ட்ஸ் இது பண்ணுறதுக்காக எழுதியிருந்ததுங்க. ஆர்ட் வால்ன்றது வந்து நம்மளை அறியாமையே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுவர். அது இதய இதய சுவர்ன்ட்டு அதுக்கு பேர் வைப்பாங்க. இந்த இது வந்து இந்த 3 காரணங்களால கூட இது ஏற்பட்டு இருக்கலாம் இந்த இது. ஸோ இதை வந்து அன்லெஸ் இதை எரேஸ் பண்ணுற அதை நம்ம எதனா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அது அங்கே போய் சேராது. அந்த மாதிரி ஒரு இது அதுங்க. அந்த உள் மனசில் வந்து உங்களை இதயத்தை சுற்றி அந்த வந்து ஒரு கவசம் போல் அது வந்து உங்களை அங்கே தடுத்துடும். நீங்கள் என்ன இன்புட் பண்ணாலும் அது ரிசீவ் பண்ணிக்காது. ஸோ அப்படியே பட்டது அந்த ஆர்ட் வால்லையும் நம்ம பிரேக் பண்ணணும் த்ரூ இந்த இஎஃப்டின்னு சொன்ன பாரு, அது மூலியமாக. அடுத்தது வந்துட்டு எமோஷனல் எஃபெக்ட்ஸ். ட்ராப்டு மாதிரி தான், அதில் ட்ராப்டு அது உள்ளவே உங்களுக்கு வந்து ஒரு இதாகிட்டு இருக்கும். அந்த ட்ராப்டு வால் உள்ள நீங்கள் மாட்டின்னு இருப்பீங்க வந்துட்டு. இதே எமோஷனல் சப்ஜெக்டில் வந்து ஒன்று வந்துட்டு ட்ராப்டு எமோஷன் ஆர்ட் வால் இதாச்சு இல்லைங்களா. அடுத்த தலைப்புக்கு வரும்போது பார்க்கும்போது எமோஷனல் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம மாட்டோம். எமோஷனல் எஃபெக்ட்ஸ்ன்றது என்னென்னா டிப்ரெஷனு, வேறு நம்ம தேவையில்லாத இதுங்கெல்லாம் மாட்டிட்டு ஒரு மாதிரி வருத்தத்துலேயே இருக்கிறோம் இல்லைங்களா. அதில் வந்து நல்லது கெட்டது கூட இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானவங்க அன்பானவங்க வந்து தூரத்தில் இருப்பாங்க, அவங்க மேலே நாம் அன்பு செலுத்த முடியாத இருக்கும், அவங்ககிட்டேருந்து நாம் அன்பு ரிசீவ் பண்ணாத முடியாது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் கூட அது அங்கே பதிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அது உன்னுடைய எஃபெக்ட்ஸுங்க அங்கே காமிக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ட்ராப்டு எஃபெக்ட்ஸுங்க. அது வந்து ஃபிசிக்கலாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் நான் மாட்டின்கிறோமா இல்லையா அப்படின் போது வந்து சில ஜாயின்ட்ஸுங்க பெயின், மசில்ஸ் பெயின்ஸுங்கோ, இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அந்த அறிகுறிகள் தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ட்ராப் மாட்டியிருக்குன்ற மாதிரி ஒரு கருத்துங்க. இந்த ரிசோனன்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, எடுத்துக்குமே இது வந்து தெரியாது இந்த ரிசோனன்ஸ்ன்றது. ஆனால் உன்னிப்பாக அதை கவனிக்கும் போது வந்து இது என்னன்றது வந்து தெரியும் நம்ம மனசில் எப்படி. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, இப்போ ஒரு மணி அடிக்குது, மணி அடிக்கிற இடத்துல நம்மலாம் இருக்கிறோம், அடிச்சிருந்தா அந்த மணி ஓசை நம்ம வாங்கிக்க முடியுது, அங்கே இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது மணி அடிச்சிருக்குது, அதுலேருந்து இதாகுது. இப்போ நீங்கள் லேட்டாக வரீங்க, உங்களால் அது உணர முடியுமா? முடியாது. ஆனாக்கா இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கெல்லாம் வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய எஃபெக்ட்ஸ் கொண்டு வராங்க பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா அந்த இது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களால் உணர முடியும். அதை போல தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த எமோஷனுடைய பாதிப்பு மறைஞ்சு போன மாதிரி தெரியலாம், ஆனாலும் அங்கே உள்ள இருக்கும். அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வைப்ரேஷன் உங்கள்கிட்ட கண்ணுக்கு தெரியாத இருந்தோ அங்கே போய் பதிஞ்சிட்டு இருக்கும் உங்களுடைய ஆழ்மனத்தில். அதெல்லாம் அதில் தான் ஸ்மெல் என்ன எல்லாமே அதில் அடங்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது வருதுங்க அந்த சக்தி. இது எப்படின்னாக்கா ஒரு பலமான அதிர்ச்சியை கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாயிட்டு போயிட்டு இருக்கும் வந்துட்டு. அந்த மாதிரி இதில் நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதியிருக்கும், போஸ்ட் ட்ரோமேட்டிக் சப்ஜெக்ட். போஸ்ட் ட்ரோமான்ற போது வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னாக்கா, ஃபிசிக்கல் ட்ரோமாவில் வந்து வரக்கூடியது. அப்புறம் இன்ஃப்ளமேஷன், மியாசம், இதனுடைய காரணமாக வந்து நம்ம பாடியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பதிவுகள், இந்த எமோஷனல் காசஸ் வந்துட்டு. ஃபிசிக்கல் ட்ரோமான்றது வந்துட்டு நம்ம இது வந்து ரேப்பிட் எமோஷன் போல தான். அதில் வந்து சில சமயத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கும், ஒரே இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஒன்று சில எல்லாமே சேர்ந்து பாதிச்சிருக்கும். ஆனால் அது காமிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரே வந்து போல் அந்த நெகட்டிவ் எமோஷன் அந்த ஆள் வந்து உங்களை தடுத்தங்க நிறுத்தினே இருக்கும் வந்துட்டு. ஃபிசிக்கல் ட்ராமான்றது வந்து
உடல் ரீதியாக அடி வாங்குறது. உடல்ல யாரோ வந்து உங்களை அடிச்சுட்டு இருப்பாங்க, அது உங்களாலேயே ஏற்பட்டிருக்கலாம், இல்லை மற்றவங்களாலேயே ஏற்பட்டிருக்கலாம், சில அன்எக்ஸ்பெக்டட் காரணங்களால், அதாவது நீங்களே விழுந்திருக்கலாம், இல்லை யாருனா வந்து இடிச்சுட்டு விழுந்திருக்கலாம், ஆக்சிடென்ட்டுங்களாக இருக்கலாம். இந்த பாதிப்புகள் கூட உங்கள் ஆழ்மனத்தில் வந்து அதிகமாக பதிஞ்சிட்டு, ஸோ இதன் காரணமாக கூட உங்களுக்கு நோய்களோ வலிகள் எல்லாமே வரலாம். அன்லெஸ் அதை இது பண்ணணும். நம்ம இதுங்களை வந்து சிம்பிளாக நம்ம இது போகும்போது என்ன பண்ணுறோம், ரிஸ்க் ரெமிடியும் கொடுத்துட்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வந்து காயம், தொற்று நோய்கள் போன்றவைகளுக்கு திசுக்களால் உண்டாக்கும் ஒரு செயல். அது என்னன்னாக்கா, காயமோ ஒரு அலர்ஜி மாதிரியெல்லாம் வந்திருக்கும், அங்கே என்ன இருக்கான்னாக்கா அந்த டிஷ்யூஸுங்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு கட்டிங் போலையோ வீக்கம் போலையோ ஏதோ வந்து உங்களுக்கு வெளியில் காமிக்கும். தட் இஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ அதன் காரணமாக கூட இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் கூட நம்மளுடைய மனசை பாதிக்கும். எல்லாமே வந்து மனசை பாதிக்கும் போது அது சீக்கிரமாக நம்மளை விட்டு போகாது. மியாசம்ன்றது யார் கண்டுபிடிச்சது? ஹனிமன் அவர்கள் கண்டுபிடிச்சது மியாசம்ன்றது. அது அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு சப்ரஸ்டு டிசீஸ், ஒரு அடக்கப்பட்ட ஒரு நோயிலிருந்து ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த இடத்துல வந்து சிதைக்கப்பட்ட ஒரு ஆற்றல், அதுக்கு தான் மியாசம்ன்றாங்க. அந்த விளக்கம் அதில் பார்த்தப்போ சப்ரஸ்டு டிசீஸ்லேருந்து உண்டான ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்புனால வந்துட்டு ஏற்பட்ட விளைவுகள், இதெல்லாம் வந்து மனசில் வந்து இதாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு அலர்ஜி அண்ட் இன்டாலரன்ஸ். இதெல்லாம் வந்து அலர்ஜின்னு பார்த்தாக்க ஜென்ரலாக வந்து ஃபுட்டு இதுலேருந்து வருது, உணவு. சிலருக்கு வந்து யாருக்கு இது சாப்பிட்டா ஆகுறதில்ல, அது சாப்பிட்டா ஆகுறதில்ல, இது சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த அந்த மாதிரி ஒரு இது இதில் வந்து நம்ம மனது கூட சில சமயத்தில் செய்ய இதாகும். எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் குடிச்சு பார்த்து இருக்க மாட்டீங்க, சாப்பிட்டு பார்த்து இருக்க மாட்டீங்க, ஐயோ இது சாப்பிட்டா எனக்கு ஆகுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுலேயே நீங்களே ஒரு உருவாக்கின்னு அதே உங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு சுவர் போல இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து இது பண்ணலாம், உங்கள் மனசனுடைய இது வந்து அதான் அது ஃபிசிக்கல். அதுலேயே வந்து இந்த தாட் ஐடியாஸ்ன்றது இது ரொம்ப மோசமாக இருந்தது. தாட் ஐடியாஸ் வந்துட்டு என்ன தள்ளியே நம்ம எல்லாத்தையும் இது பண்ணின்னு இதெல்லாம் இது பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மென்டல். நெக்ஸ்ட் இது சப்ஜெக்ட் அதெல்லாம் எழுதலை. மென்டல் தான் வந்து முக்கியமான. அதுலேருந்து தானே எல்லாமே வருது, மனநோய், மனநலம், இதுன்றெல்லாம் வந்து அந்த இதுலேருந்து தான் வருது. இது என்னென்ன காரணத்துல இப்போ ஒரு செஷன் நீங்கள் நடத்தினே இருக்கிறோம், இதில் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து சில நன்மையோ தீமைகளோ ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து ஆழ்மனதில் பதிஞ்சு போய்ட்டு அது வந்து அங்கே வந்து உங்களை செயல்பட வச்சிடும். இப்போ இவர் சொல்லியிருக்கிற இது பார்க்கலாமேன்றது கூட ஒரு மனசில் வரும் இல்லையா, அது ஒரு வகையானது. அப்புறம் டிஸ்பேர் ஆங்கர் வந்துட்டு இதன் காரணமாக கூட அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விரக்தி, மனசு உடஞ்சி போகிறது, அதுதான் டிஸ்பேர்ன்றது. அந்த விரக்தியான ஒரு மன உளைச்சல், தொடர்ந்து ஏமாற்றங்கள், இந்த மாதிரி எல்லாம் இதாகுது இல்லையா, இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்துட்டு. அதன் காரணமாக என்ன ஆகும், சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, பாப்பா அந்த இதெல்லாம் போதும், வந்துட்டு எனக்கு வாழறதுக்கே இஷ்டம் இல்லை அப்படி. அதுவும் ஒரு காரணம். அதே போல் நான் இறந்துடுவேன்னு சொல்கிறதும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து எதனால, மைண்டு, மனம் பாதிப்பு. அது காரணம் வந்து அங்கே பதிஞ்சு போயிருக்கக்கூடிய விளைவுகள். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராட்காஸ்டிங் மெசேஜஸ். இந்த ப்ராட்காஸ்டிங் மெசேஜால இப்போ என்னென்ன நடந்துருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும் வந்துட்டு விளைவுகள். இந்த ப்ராட்காஸ்ட் இதில் முதல்லலாம் வந்து டிவிலையும் இது வானொலியில் தான் வந்துன்னு இருக்கு, ரேடியோங்களை வந்து ஒளிபரப்புறது. ப்ராட்காஸ்டிங்னா ஒளிபரப்புறது. அது எப்படி இப்போ டிவி வந்துச்சு, எல்லாம் வந்து மீட்டிங் போட்டு அந்த பேசுறது. இப்போ பத்தாவதுக்கு வாட்ஸ்அப்புங்க வந்துடுச்சு, யூடியூப் வாட்ஸ்அப்புங்க இப்போ பல தரப்பட்டது வந்துச்சு. இதனுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்குதுங்க வந்துச்சு. நம்மளை அறியாமையே அதெல்லாம் வந்து பதிஞ்சு போயிருக்கு. நம்ம நினச்சின்னு இருக்கோம் இதெல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்ட்டு.
பட் எல்லாமே நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆயின்னு இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனாக்கா என்ன இது பண்ணலான்னா, இந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு இப்போ கூட்டம் இந்த 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 மாதிரி கூட்டம் போட்டு எல்லாம் பேசுறதால வந்துட்டு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது தெரியுங்களா? அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குதுன்றது நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து கண்கூடாக பார்த்துன்னு இருக்கிறோம். நீ இப்போ நான் கூட்டம் போட்டு இப்போ பேசுகிறேன் அப்படின்னா அதில் உண்மை இருக்குதோ இல்லையோ போய் ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் அவங்க மனதில் போயிட்டு ஆழ் மனதில் ஆழமாக பதிஞ்சு நீங்களே எதிர்பார்க்காத விளைவுகள் எல்லாம் ஆச்சரியப்பட வகையில் வந்து அங்கே உருவாக்கி வச்சிடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்ல போனோம்னாக்கா, இப்போ சில வருடங்களில் இப்போ இந்த எலெக்ஷன் இது நடந்தப்போ பாருங்க, ஒரிசாதே எடுத்துங்க, 20 வருஷமா ஒரே பார்ட்டி ஆண்டு நின்றான். இவன் போயிட்டு ஒரு தமிழை வந்து அங்கே அவங்கள ரூல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லுன்னா, நான் ஜெகநாதரே என்னுடைய பக்தர்ன்ற அளவுக்கு அங்கே பேசணும். அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது பாருங்க. அதில் உண்மையாக இருக்குதோ பொய் இருக்குதோ எனக்கு தெரியும், பொய்யா இருக்குதுன்னு, ஆனால் உங்களுக்கு தெரியாதில்லை. பட் அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, மென்டலி மனதை வந்து உங்களை பாதித்து என்டையர் அட்மாஸ்பியரையே மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது இல்லைங்க. அது வந்து ஒரு பொதுவான இதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைகளிலும் வந்து இந்த மாதிரி சில எண்ணங்கள், இந்த மாதிரியுடைய செயல்கள், மற்றவர்களுடைய இந்த ப்ராட்காஸ்ட், இந்த யூடியூப் சார் சொல்கிற மாதிரி யூடியூப், வாட்ஸ்அப், இது மூலிமா அந்நியம் நச்சுத்தன்மை தான் இதாயின்னு இருக்கிறத தவிர ஒரு இது தெரியலைங்க வந்துட்டு. அது போல் இந்த உருவங்கள் கூட, ஃபோட்டோஸ், இமேஜஸ்ஸு, நம்ம நினைவிலேயே வந்து சிலர் யாருடைய எண்ணங்கள் அந்த உருவம் அப்படியே வந்து பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் மூலியமா இதெல்லாம் வந்து அஃபென்சிவ்ன்றது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் தாக்குறது இல்லை வந்துட்டு உங்களை மனம் வருந்தும்படி உங்களை திட்டிடுறது, ஏதோ ஒரு செயலை செய்கிறன் போது அதனுடைய பாதிப்புகள் கூட அதிகமாக இருக்கும். வந்துட்டு நம்ம தமிழர் சரியில்லை, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, அவருக்கு இப்போ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வீட்டில் போய் எதுக்காக இவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி சொன்னார், நீ சரியில்லைன்ட்டு அப்படின்றது அவருடைய அதே வந்து ஒரு லாங் டர்மில் வந்துட்டு அவரை வந்து பாதிச்சிடும். அதுலேருந்து எரேஸ் ஆகிறதுக்கு இதாகும். சில சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சிலர் ஹிப்னாட்டிக் பண்ணுறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹிப்னாட்டிக்ஸம் எல்லாம் பண்ணி இப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணும்போது கூட ஹிப்னாட்டிக் பண்ணி அவங்க வந்து சிகிச்சை கொடுக்கும்போது கூட சில சமயத்தில் நன்மைக்கு பதில் அதனுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் கூட ஆகிடும். அது வந்து அவங்கள ரொம்ப நாளைக்கு அவங்கள டிப்ரெஷனில் எடுத்து போய் விட்டு அவங்கள வந்து அது பாதிச்சிடும். இப்போ இது தெரிஞ்சோம்னாக்கா மறுபடியும் அவங்கள ஆழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள இது பண்ணி அதே அந்த டிரான்ஸில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை புட்டப் பண்ணி அவங்கள வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா முடியாது. இந்த அளவுக்கு வந்து இப்போது வந்து இந்த எனர்ஜிஸ் பற்றி ஒரு சுருக்கமான விளக்கங்கள் இது. மற்ற இதுங்க இப்போ இதில் நம்ம எனர்ஜி இருக்குதா இல்லையா, இருந்தாக்கா என்னென்ன பாதிப்புகள் நம்ம உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி எனர்ஜி இருக்குது. இப்போ எனர்ஜி இருந்தால் அது எந்தெந்த இடத்துல பாதிக்கும் அப்படின்றது ஒரு எமோஷனல் இது இருக்குதுங்க. சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஆமாம் சார், இதுவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க சார். அது மாத்திரம் தனியாக இந்த சார்ட்டு மாத்திரம் இது கூட அனுப்பிச்சிடுங்க. இது மேலே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இது வந்து நான் சாருக்கு அன்றைக்கி ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இது தமிழ்லேயும் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஆ இது அழிச்சிடலாமா? சார் அந்த டேபிள் மாத்திரம் சொன்னேன்.
அதான் இது மாத்திரம் அந்த அந்த சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு அது கொடுத்துருக்குறேன். அது இது இன்னும்